அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி உங்கள் தனிகேஷ்குமார். முதல்ல எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா 3 ஒன்-டே மேட்ச் மற்றும் 5 T20 மேட்ச் ஆட போறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காங்க. முதல் முறையாக இந்தியன் டீம் சும்மன் கில் ஒரு நாள் ஆட்டத்துல கேப்டன் பதவி கொடுத்து 3 ஒன்-டே மேட்ச் ஆட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்-டே மேட்ச் 19ஆம் தேதி நாளைக்கும், ரெண்டாவது ஒன்-டே மேட்ச் 23ஆம் தேதி, மூணாவது ஒன்-டே மேட்ச் 25ஆம் தேதி விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்-டே மேட்ச் நாளைக்கு பர்த் பிச்சிலையும், ரெண்டாவது ஒன்-டே மேட்ச் அடிலைடிலையும், மூணாவது ஒன்-டே மேட்ச் சிட்னி அந்த பிச்சிலையும் விளையாடுறாங்க. இது முடிஞ்ச உடனே 5 T20 மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க. அதுல சூரியகுமார் யாதவ் இந்திய அணி கேப்டனா செயல்படுவாரு. இந்த ஒன்-டே மேட்ச் பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சும்மன் கில் கேப்டன் பதவி கையில எடுத்து இங்கிலாந்து போயிட்டு ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி டிரா செஞ்சுட்டு வந்தோம். அடுத்தது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2 டெஸ்ட் மேட்ச் 2-0 அப்படின்னு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஓன் பிச்சில் முதல் முறையா ஃபர்ஸ்ட் வெற்றி சும்மன் கில் கேப்டனா பதவி எடுத்து அவர் கைக்கு வந்திருக்கு. இது முதல் முறையாக ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க. இந்த மேட்ச் எல்லாமே, இந்த 8 மேட்ச் எல்லாமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இது 8:30 மணிக்கு டாஸ் போட்டு 9 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு வந்துடும். காலையில இந்திய நேரப்படி காலையில 9 மணிக்கு மேட்ச் தொடங்கும். அங்க ஆஸ்திரேலியாவில பகல் இரவு ஆட்டமா விளையாடுறாங்க. நாளைக்கு பிச்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மழைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம டாஸ் வின் பண்ற டீம் கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுப்பாங்க அப்படின்னு அந்த பிச்சில் இருக்கு. பவுலிங் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டு சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அந்த பிச்சில் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. எல்லாரும் இந்த வீடியோவை, அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம், இந்த ஒன்-டே மேட்ச்ல மீண்டும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த ஒன்-டே மேட்சுக்குள்ள வராங்க. ரோஹித் சர்மா கேப்டனா விளையாடி இருக்கலாமே, ஏன் பிளேயரா விளையாடுறாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பிசிசிஐ செயலாளர் அஜித் அகர்கரையும் கௌதம் கம்பீரையும் இப்போ கேப்டன் பதவி இல்லாத ஒரு ரோஹித் சர்மாவா இன்னும் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா விளையாட முடியும். குயிக்கா 30 பால் 40-45 ரன் அடிச்சு அவுட் ஆகிறத விட்டுட்டு ஸ்டாண்ட் பண்ணி 100 ரன் 150 ரன் 200 ரன் ஒன்-டே மேட்ச்ல அடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்கு. 2016 இதே மாதிரி தான் ரோஹித் சர்மா பர்த் பிச்சில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு ஒன்-டே மேட்ச்ல. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பும்ரா ஜடேஜா இந்த மேட்ச் ஒன்-டே மேட்ச்ல கிடையாது, சேர்க்கல. இதுதான் விஷயம். லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.